இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ சொன்ன மாதிரி குழந்தைங்க அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. காலையில எழுந்து ஸ்கூலுக்கு போனா ராத்திரி தான் வீட்டுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லக்கா, சரி அவ்ளோ கஷ்டப்படுறாங்களே, அந்த ஸ்கூல்னா அவ்ளோ நல்ல ஸ்கூலாவா இருக்கு? அதுவும் இல்ல. அதான் அவ்ளோ கஷ்டப்பட்டு அப்படி நல்லா இல்லாத ஸ்கூலுக்கு எதுக்காக போகணும்? சரி தங்கச்சி, அது நல்ல ஸ்கூல் இல்ல, அகாடமிக்ஸ் எல்லாம் சரியில்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் நைட்டே பசங்களை பத்தி எல்லா டீடைல்ஸையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்ளோ தூரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, எதுக்காகன்னு கேட்டா நல்ல ஸ்கூல்னு சொன்னாங்க. அவ்ளோ தூரம் போய் அந்த ஸ்கூல்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்கலான்னு பார்த்தா அப்பதான் எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சது. இருந்தாலும் கேர்டேக்கரா ஜாயின் பண்ண உடனே குழந்தைங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அத பத்தி இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணிருக்கேன்னா நீ கிரேட் மிஸ் அம்மா. இதுல என்னக்கா அப்படி கிரேட் எல்லாம் இருக்கு? என்னோட வேலையை நானு பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு நினைச்சேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ண ப்ரோக்ராம்ல கூட நான் பெஸ்டா இருக்கணும்னு தான் நினைச்சிருக்கேன். ப்ரோக்ராம்ஸா? இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? சொல்லு மிஸ் அம்மா, இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? அத பத்தி சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல ஞாபகங்களை அந்த ஜாப் எனக்கு கொடுக்கலக்கா. அவரு தலைய மட்டும் இப்படி உள்ள விட்டுட்டு திருட மாதிரி பாத்துட்டு இருக்காரு. சித்ர விசித்ர குப்தா. என்ன சொன்னீங்க? அது அவரு பார்க்க விசித்திரமா இருக்காருல்ல, யார் இவரு அப்படின்னு கேட்டேன். அக்கா அக்கா அக்கா, இங்க பாருங்க, இங்க பாருங்க அக்கா. நம்ம அவனை பார்க்காத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கலாம், அப்பதான் திருடனா இல்லையான்னு தெரிஞ்சிரும். அவன் நம்மள பாத்துட்டானா? ஐயோ, இப்ப இவர் என்கிட்ட வந்து பேசக்கூடாது. அட பாலகி, இங்கதான் இருக்கா? நாம போய் பேசுவோம்.